பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். எப்படி இருக்கிறீங்க? சுகமாக இருக்கீங்களா? கடந்த வாரம் முழுவதிலும் நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்தது அதெல்லாம் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அழகாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். பிரச்சனை வந்துச்சு, போராட்டம் வந்துச்சு, ஆனால் நீங்கள் ஜெயிச்சிங்க, மேற்கொண்டீங்க, சந்தோஷமாக இருக்கிறீங்க. காரணம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னு இயேசு வாக்கு கொடுத்தார்ல, அவர் கூட இருக்கிறார். அவர் கூட இருக்கும்போது நம்ம எதை குறித்து பயப்பட தேவையில்லை. நம்ம சுற்றி நடக்கிற நிகழ்ச்சிகளில் ரொம்ப கவனம் செலுத்தினால் பயமும் கலக்கமும் தான் வரும். ஆனால் நம்ம கூட இருக்கிற இயேசுவை நினைத்து கொண்டே நீங்கள் வாழ பழகி கொண்டால் என்ன நடந்தாலும் அவர் நம்மை சந்தோஷப்படுத்தி உற்சாகப்படுத்தி நடத்தி கொண்டே இருப்பார். இது ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா? நம்ம இவ்வளவு காலம் எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டே வரோம் தானே, சீக்கிரமாய் வரப்போகிறாரு. உள்ளங்கெழு மேகம் எழும்பி விட்டார். அப்போ இந்த நாட்களில் நம்ம இன்னும் அதிகமாக இந்த எழுப்புதலுக்கு ஆயத்தப்பட வேண்டும். இந்த சத்தியத்தை அறிந்திருக்கிற, எழுப்புதலை விசுவாசிக்கிற உங்ககிட்டையும் என்கிட்டையும் தான் ஆண்டவர் நிறைய எதிர்பார்க்கிறார். நம்ம இந்த எழுப்புதலுக்காக நம்ம ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு காரியம். அதனால தான் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களோட ஆண்டவர் தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார். இம்மையில் நம்ம இருக்கும்போது நமக்கு பல தேவைகள் இருக்குதில்ல. அதனால் ஆண்டவர் இம்மையில் நம்மை அற்புதம் செய்து நம்மை சந்தோஷப்படுத்தி, எதுக்கு இந்த அற்புதம்லாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எதுக்காக தெரியுமா? என் பிள்ளைங்க என் வருகையில் காணப்படணும், பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும். அதுக்காகத்தான் இந்த மாதிரி அற்புத அடையாளங்கள் செய்து தன்னை வெளிப்படுத்தி அவரை பின்பற்ற வைத்து பெரிய ஒரு பரலோக பாக்கியத்துக்கு உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதுக்கு தான் இந்த அற்புதங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. சரியா? இப்போ சில சாட்சிகளை நான் வாசிக்கிறேன். 2 சாட்சிகளை வீடியோவில் பார்த்த உடனே நம்முடைய அற்புதத்துக்காக செபிக்க போகிறோம். கவனமாக இந்த சாட்சிகளை கேளுங்க. இது எல்லாமே உண்மையாய் நடந்த சம்பவங்கள். அவங்க வேண்டுதல் செய்கிற போது இயேசு அவளுக்கு அற்புதம் செய்ததை அனுபவமாக எழுதியிருக்கிறாங்க. நாங்கள் அதை ஃபோனில் அவங்கள்ட்ட பேசி அது உண்மைதானா என்பதை அறிந்து அதை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் அந்த சாட்சிகளை உங்களுக்கு வாசிக்கிறோம். இங்கே சொல்லப்படுகிற எல்லா சாட்சியினுடைய பெயர்கள், முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாமே எங்ககிட்ட இருக்கிறது. அதை உறுதிப்படுத்தி தான் அந்த சாட்சிகள் வாசிக்கப்படுகிறது. முதலாவது சகோதரர் விஜயன் திருப்பத்தூர்லேருந்து எழுதியிருக்கிறாங்க. இவங்க வாழ்க்கையில் என்ன அற்புதம் நடந்ததுன்னு பாருங்களேன். நான் கடந்த 40 வருடத்திற்கு மேலாக சிகரெட்டு, பீடி புகைப்பதற்கு அடிமையாக இருந்தேன். ஒரு நாளில் 15 சிகரெட்டுக்கு மேலாக புகைத்து விடுவேன். சிகரெட் வாங்கி புகைப்பதற்கு என்னிடத்தில் பணம் இல்லை என்றால் பீடிக்கு மாறிவிடுவேன். என் மகன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினால் சிகரெட்டை விட்டு விடுகிறேன் என்று தீர்மானம் செய்திருக்கிறேன். என் மகன் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கிறான், ஆனால் நான் சிகரெட்டை விடவில்லை. இன்றிலிருந்து சிகரெட் புகைக்க மாட்டேன் என்று பல முறை வாக்குறுதி கொடுப்பேன். ஆனால் ஒரு நாள் கூட என்னால் அதை கொடுத்த வாக்குறுதியை கடைபிடிக்க முடியவில்லை. கடந்த 40 வருடத்தில் ஒரு நாள் கூட நான் சிகரெட்டோ பீடியோ புகைக்காமல் இருந்ததே இல்லை. அந்த அளவிற்கு என் அடிமைத்தனம், நான் அதற்கு அடிமைப்பட்டு விட்டேன். இந்த சூழ்நிலையில்தான் இந்த வருடம் திருப்பத்தூரில் பிப்ரவரி மாதத்தில் நடந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டேன். முதல் நாளிலே உங்களுடைய ஜெப வேளையில் ஆண்டவர் என்னோடு பேசினார். என்னுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக என்னை ஒப்பு கொடுத்து ஜெபம் செய்தேன். அன்றே இயேசு எனக்கு ஒரு விடுதலை கொடுத்தார். அதன் பிறகு எனக்கு சிகரெட் புகைக்க வேண்டும் என்ற எண்ணம் கூட எனக்குள் இல்லாமல் போனது. 40 வருடத்தில் எத்தனையோ முறை நான் தீர்மானம் எடுத்திருக்கிறேன், அதை பின்பற்ற முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் ஒரு முறை கூட என்னால் விட முடியவில்லை. ஆனால் நான் இயேசுவை விசுவாசித்த போது இயேசு என்னை கைவிடவில்லை. இயேசுவால் மாத்திரம்தான் என்னை மாற்ற முடிந்தது. 40 வருட அடிமைத்தனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிறைய சமயத்தில் நாமளே நான் இதை விட்டுருவேன், அதை விட்டுருவேன், நான் நினச்சா விட்டுருவேன், நான் இருந்த ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிலாம் சொல்லுவாங்க. மதுபானம், போதை வஸ்துகள், தவறான பழக்கங்கள், இனிமேல் சூதாட்டம், இதெல்லாம் விட்டுருவேன்பாங்க. முடியாது, பாவம் அடிமையாக்கி விடும். நமக்கு விடுதலை கொடுக்கிற ரட்சகர் தேவை. இவர் சொந்த முயற்சியில் 40 வருஷமாக பிரயாசப்பட்டு விட முடியல. இயேசுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது இயேசுவின் வல்லமை தொட்ட உடனே விடுதலை. இன்றைக்கு நீங்கள் கூட இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க,
உங்கள் வல்லமையினால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும்னு சொல்லி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருவார். சரி, அடுத்து சகோதரி சித்ரா ராசிபுரத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. என்னுடைய 5.5 வயது மகனுக்கு படுக்கும் பொழுது தலையை யாரோ ஆணி வைத்து குத்துவது போன்று இருக்கிறது என்று சொல்லுவான். தலைகாணியில் படுக்கும்போது தான் அப்படி இருக்கிறது என்று நான் என் மடியில் படுக்க வைத்தாலும் கூட என் தலையை யாரோ ஆணி வைத்து குத்துவது போன்று இருக்கிறது என்று சொல்லி அழுவான். இரவெல்லாம் அழுது கொண்டேதான் இருப்பான். அவனால் படுத்து தூங்கவே முடியாது. அவன் அழும்பொழுது நாங்களும் உட்கார்ந்து தான் இருப்போம். மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது மருத்துவர்கள் ஒன்றும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். என்ன செய்வதென்றே தெரியாத சூழ்நிலையில் கடந்த நவம்பர் மாதம் 14ஆம் தேதி குழந்தைகள் தினத்தன்று ஒளிபரப்பான வாக் வித் ஜீசஸ் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்காக நீங்கள் விசேஷமாக ஒரு ஜெபத்தை செய்தீர்கள். அந்த ஜெபத்தை என் மகனோடு சேர்ந்து நானும் அவன் தலை மீது கை வைத்து ஜெபம் செய்தேன். பெரிய ஆச்சரியம், அன்றிலிருந்து என் மகனுக்கு தலையில் ஆணி வைத்து குத்துவது நின்றுவிட்டது. இப்பொழுது நன்றாக இருக்கிறான். எந்த பயமும் இல்லாமல் தூங்குகிறான். 1.5 மாதங்களாக என் மகனுக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர விடுதலை கொடுத்த இயேசுவுக்கு நன்றி. 5.5 வயசு சின்ன பையன் ஆணி வச்சு தலையில் குத்துற மாதிரி இருந்தால் எப்படி தூங்க முடியும்? ராத்திரி எல்லாம் அழுது கொண்டிருப்பான். டாக்டர்ஸ் பார்த்துட்டு ஒன்றுமே இல்லைன்றாங்க. அப்போது இயேசுவனிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபித்த அதே நிமிஷம் ஆண்டவர் விடுதலை கொடுத்து விட்டார். ஒருவேளை உங்களுடைய குழந்தைகள் வியாதியில் பாதிக்கப்பட்டு வினோதமான சில வியாதிகள், இதெல்லாம் வினோதமாக தெரியுதில்ல, டாக்டர்ஸ் கிட்ட கொண்டு போனால் ஒரு வியாதியும் இல்லை அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் அந்த மகனுக்கு பாதிப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. பிசாசு இந்த மாதிரி வினோதமான சில பாதிப்புகளை குழந்தைகளுக்கு கூட உண்டாக்குவான். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி ஜெபிக்கும் ஒரு விடுதலை உண்டாகும். அடுத்து பாருங்கள், சகோதரி நிர்மலா பெங்களூர்லேருந்து ஒரு சகோதரி, நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமான ஒரு சாட்சி. அவங்க சொல்கிறாங்க, நான் தொடர்ந்து ஆலயத்திற்கு சென்று நல்ல முறையில் தான் இருந்து வந்தேன். என் சின்ன பையன் ஆலயத்தில் குறும்பு பண்ண ஆரம்பித்தான். அதை தவிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு நான் வீட்டில் இருந்து கொண்டு நேர் அலையில் வரும் ஆராதனைகளை பார்க்க தொடங்கினேன். ஆன்லைன் ஆராதனை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் நம்ம ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிறோமே, ஆலயத்திற்கெல்லாம் போக வேண்டாம் என்று எனக்குள்ளாகவே நான் தீர்மானம் செய்து கொண்டு ஆலயத்திற்கு போவதை தவிர்த்தேன். நன்றாக இருந்த என் மகன் கொஞ்சம் கொஞ்சமாக சுகவீனப்பட்டான். கவனிச்சிங்களா? பிள்ளைகளை கூட்டிகிட்டு போனால் சர்ச்சில் சின்ன குழந்தைகள் சேட்டை பண்ணும். தாய்மார் பின்னால் உட்காந்து மடியில் வச்சு கொஞ்சம் கவனித்து கொள்ளணும். கொஞ்ச நாள் ஆன உடனே சரியாயிரும். இவங்களுக்கு ஒரு சாக்கு போக்கு கிடச்சிது, பிள்ளை தொந்தரவு பண்ணுது, எதுக்கு சர்ச்சுக்கு போகணும், வீட்டில் உட்காந்து பார்த்துக்கலாம். ஆலயத்திற்கு போவதை சர்ச்சுக்கு போவதை அவங்க நிறுத்திட்டாங்க. அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு, சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. பிள்ளையை வச்சு சபை கூடி வருதலை விட்டுட்டாங்க. இன்றைக்கி ஆன்லைனில் ஆராதனை பார்த்து பிரசங்க கேட்டுட்டு வீட்டில் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தான் இந்த செய்தி, கவனமாக கேளுங்க. இப்போ குழந்தை வியாதிப்பட ஆரம்பித்து விட்டது. அவன் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் வர தொடங்கியது. இது எனக்கு அதிக கவலையை கொடுத்ததினால் ஒரு முறை தொலைபேசியில் இயேசு விடுவிக்கிறார் ஜெப மையத்திற்கு தொடர்பு கொண்டு என் மகனுக்காக ஜெபிக்க கேட்டேன். 24 மணி நேரமும் இங்கே ஜெபிக்க ஆட்கள் இருப்பாங்க. இந்த ஜெப மையத்துக்கு தொடர்பு கொண்டாங்க. அவர்கள் என்னை விசாரிக்கும் போது, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போவீர்களா என்று கேட்டார்கள். பாருங்கள், ஜெபிக்கிறவங்க சில கேள்வி கேட்பாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு ஒழுங்காக நான் ஒப்பு கொடுத்தா தான் ஜெபத்துக்கும் பதில் வரும். அவங்க கேட்டாங்க, சர்ச்சுக்கு போவீங்களான்னு கேட்டால் நான் ஏதோ சாக்கு போக்கு சொல்லி சமாளித்தேன். கட்டாயம் ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று எனக்கு தேவ ஆலோசனையை அவர்கள் கூறி எனக்காக ஜெபம் செய்தார்கள். அவர்கள் என்னிடத்தில் கேட்ட சர்ச்சுக்கு போவீங்களா என்ற கேள்வி என் முகத்தில் யாரோ அறைந்ததை போன்று நான் உணர்ந்தேன். என் தவறை நான் உணர்ந்தேன். அதன் பிறகு இயேசுவிடம் மன்னிப்பு கேட்டு தொடர்ந்து நான் சர்ச்சுக்கு என் மகனை அழைத்து போக ஆரம்பித்தேன். என் மகனுக்கு இருந்த பலவீனம், சுகவீனம் அனைத்தும் அவனை விட்டு போய்விட்டது. இப்பொழுது அவன் நன்றாக சுகமாக இருக்கிறான். நானும் தொடர்ந்து நல்ல விடுதலையோடு இயேசுவை ஆராதித்து வருகிறேன்.
என் தவறை உணரச் செய்து என்னை தொடர்ந்து ஆலயத்திற்கு போக வைத்த இயேசுவுக்கும் உங்களுடைய குழுவினருக்கும் நன்றி. ஏன்னா எங்களுடைய விசுவாசம் கடைசி கால எழுப்புதல் சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சபை மூலமாக எழுப்புதல் பரவும். இதான் வேதத்தின் ஒழுங்கு. அதனால் நாட்கள் சமீபித்து வருகிறதை நீங்கள் உணர்கிறபடியினால் சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாதுன்னு ஆலோசனை சொல்லுங்கள். உங்கள் சர்ச்சுக்கு யாராவது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரலன்னா ஃபோன் பண்ணி கேளுங்க, ஏன் வரலை, ஆராதனைக்கு வாங்க. கட்டாய ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும். பிள்ளைகளை சாக்கு போக சொல்லி நடக்க முடியல, எனக்கு காய்ச்சலாக இருக்குதுன்னெல்லாம் வீட்டில் இருந்து ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது. அதனால் சர்ச்சுக்கு போக வேண்டாம், வீட்டிலே இருக்கலாம். இப்படிப்பட்ட கள்ள உபதேசங்கள் வருகிற காலம். அதனால் நீங்கள் கட்டாயம் சர்ச்சுக்கு போகணும். நீங்கள் ஒரு நாளும் அதை அசட்டை பண்ணிவிடக்கூடாது. அப்போ தான் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அவங்க போக ஆரம்பித்தோன்னா குழந்தைக்கு சுகம் கொடுத்துட்டார் பார்த்தீங்களா. இன்னொரு சாட்சி, கேன்சர் வியாதியில் கஷ்டப்படுறீங்களா, கேன்சர் வியாதி இனி அவ்வளோதான் சுகமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா. இந்த சாட்சியை பாருங்கள். சகோதரி சுபாஷினி, தூத்துக்குடி. நாங்கள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள். 56 வயதை கடந்த என் அம்மாவிற்கு திடீரென மாதவிலக்கு ஏற்பட்டது. வயிற்று வலியால் துடித்து போனார்கள். இரத்தப்போக்கு அதிகமாக இருந்ததினால் மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரிடம் காண்பித்த போது என் அம்மாவின் கர்ப்பப்பையில் இருந்து திசுக்களை எடுத்து சோதனைக்கு அனுப்பினார்கள். அதில் அம்மாவிற்கு கேன்சர் என்று ரிசல்ட் வந்தது. உடனே கர்ப்பப்பையை அகற்ற வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை. 2 வாரத்திற்கு முன்பாக நேரலையில் நடந்த ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் என் அம்மாவுக்காக நான் அழுது ஜெபித்து கொண்டிருந்தேன். இயேசு உங்கள் மூலமாக என்னோடு பேசினார். நீங்கள் என் பெயரை அழைத்து, சுபாஷினி, உங்களுடைய அம்மாவிற்காக ஜெபிக்கும் ஜெபம் கேட்கப்பட்டது. இப்பொழுதே ஒரு விடுதலையை இயேசு தருகிறார் என்று சொன்னபோது நான் அதை அப்படியே விசுவாசித்தேன். பாருங்க, அவங்க அம்மாவுக்காக ஜெபிக்கிறாங்க. அவங்க பேரையும் ஆண்டவர் சொல்லி, உங்கள் அம்மாவுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் விடுதலை தருகிறார்னு சொல்லுகிறார். எப்படி இயேசு எவ்வளோ அற்புதமாக கிரியை செய்கிறார் பார்த்தீங்களா. ஏன்னா அவங்க அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. மறுபடியும் அப்படியே நான் விசுவாசித்தேன். மறுபடி அம்மாவை பரிசோதனைக்கு அழைத்து சென்றபோது கேன்சர் இல்லை என்று ரிசல்ட் வந்தது. எந்த ஆப்ரேஷனும் தேவையில்லை என்று சொன்னார்கள். இப்பொழுது எந்த பிரச்சனையும் இல்லாமல் என் அம்மா நன்றாக இருக்கிறார்கள். என் ஜெபத்தை கேட்டு இயேசு என் அம்மாவிற்கு கொடுத்த சுகத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். பார்த்தீங்களா, அவங்க ஜெபம் கேட்கப்பட்டார். நீங்கள் தான் ஜெபிக்கணும். உங்களுக்காக, உங்களுடைய குழந்தைகளுக்காக, உங்களுடைய தாயார் தகப்பனார், உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் இன்றைக்கி ஜெபிக்க போகிறீங்க. இயேசு அற்புதம் செய்ய போகிறார். இன்னொரு சாட்சி பாருங்களேன். இதிலும் ஒரு அற்புதமான காரியத்தை இயேசு செய்திருக்கிறார். சகோதரி தேவி, கோயமுத்தூர். நன்றாக இருந்த என் கணவருக்கு திடீரென்று 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதத்தில் ஒரு காய்ச்சல் வந்தது. சாதாரண காய்ச்சல் என்று நினைத்தோம். 15 நாட்களுக்கு மேலாக காய்ச்சல் இருந்தது. மூச்சு திணறலும் இருந்ததால் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றோம். மருத்துவமனையில் பல பரிசோதனைகளை எடுத்தோம். என்ன காய்ச்சல் என்றே கண்டுபிடிக்க முடியவில்லை. நுரையீரல் முற்றிலும் செயல் இழந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக என் கணவருக்கு பார்வையும் போய்விட்டது. ஒரு முழங்கையும் முழங்காலும் மரத்து போனது. அவரால் நடக்க முடியாமல் போனது. முகம் வீங்கி படுத்த படுக்கையாகிவிட்டார். ஒரு விதமான வைரஸ் அவர் நரம்பை தாக்கி உள்ளது. 1,00,000-ல் ஒருவருக்குத்தான் இந்த பாதிப்பு ஏற்படும். இதற்கு எந்த வைத்தியமும் இல்லை. எந்த உத்தரவாதமும் அவர் உயிருக்கு தர முடியாது. சொந்தக்காரர்களுக்கு சொல்லி அனுப்பிவிடுங்கள் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். அவ்வளோதான், முடிந்தது. ஃபைனல் ஸ்டேஜ். முற்றிலும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு விடுவிக்கிறார் 24 மணி நேர ஜெப மையத்திற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டோம். அங்கு உள்ளவர்கள் எங்களுக்காக பாரத்தோடு ஜெபம் செய்தார்கள். மறுநாளில் மருத்துவர் என்னை அழைத்து, ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்துள்ளது, எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கிறது. உங்கள் கணவர் நார்மல் ஆகிவிட்டார், ஆனால் அவருடைய கிட்னி பழுதடைந்துள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் வரை டயாலிசிஸ் பண்ண வேண்டும். இப்பொழுது வீட்டிற்கு அழைத்து செல்லலாம் என்று சொன்னார்கள். வீல் சேரில் வைத்துதான் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தோம். வீட்டில் படுத்த படுக்கையில் தான் இருந்தார். அவரை மறுபுறம் திருப்பி படுக்க வைக்க வேண்டும் என்றாலும் கூட
2 பேரின் உதவி எனக்கு தேவைப்பட்டது. 6 மாதமாக டயாலிசிஸுக்கு அழைத்தும் சென்றோம். 6 மாதமாக டயாலிசிஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இரவில் அவர் தூங்காமல் யாரோ ஒரு உருவம் தனக்கு முன்பாக நிற்பதாக நினைத்து கொண்டு அதனிடம் அவர் பேசிக்கொண்டே இருப்பார். 2022 ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில் என் கணவருக்காக நான் ஜெபித்து கொண்டிருந்த போது இயேசு உங்கள் மூலமாக என் கணவரின் பிரச்சனையை அப்படியே வெளிப்படுத்தினார். நானும் உங்களோடு இணைந்து ஜெபம் செய்தேன். அன்று இரவே நன்றாக என் கணவர் தூங்கினார். ஏதோ ஒரு உருவத்தோடு இரவு நேரத்தில் பேசுவது நின்று போனது. மறுமுறை நாங்கள் டயாலிசிஸ் சென்றபோது அவரை பரிசோதித்து பார்த்த மருத்துவர்கள் கிட்னி செயல்பட ஆரம்பித்து விட்டதாக சொன்னார்கள். கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்ட என் கணவருக்கு ஜெபத்திற்கு பிறகு கிட்னி செயல்பட ஆரம்பித்துள்ளது. டயாலிசிஸ் தேவையில்லை என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். இப்பொழுது என் கணவர் நன்றாக நடக்க ஆரம்பித்து விட்டார். பழைய மாதிரி வேலைக்கும் செல்ல ஆரம்பித்திருக்கிறார். எல்லாம் முடிந்தது என்ற சூழ்நிலையில் என் கணவரின் பெயர் சொல்லி அழைத்து உயிரை மீட்டு கொடுத்த என் இயேசுவுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எவ்வளோ பெரிய அற்புதம் இல்லை? சிறுநீரகம் முற்றிலும் பாதிக்கப்பட்டு போச்சு, டயாலிசிஸ், மரணப்படுக்கை, அப்படி அவ்வளோதான் அப்படின்ற நிலைமை. இயேசு மறுபடியும் ஒரு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அற்புத சுகம். செயலற்று போன 6 மாதமாக டயாலிசிஸ் இப்போ தேவையில்லைன்ற அளவுக்கு அந்த உறுப்பை செயல்பட வச்சு விட்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஹார்ட் பிரச்சனை, லங்ஸ் ப்ராப்ளம், லிவர் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம், கர்ப்பப்பை பிரச்சனை முற்றிலும் பாதிக்கப்பட்டு போச்சா? இயேசு கிறிஸ்து திரும்ப உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளவர். உங்களுடைய குழந்தைகள், கணவர், மனைவிக்கு நீங்கள் ஜெபிக்கணும். இன்றைக்கு விசுவாசத்தோடு இவங்களுக்கு அற்புதம் செய்தீங்களா ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்யுங்க, எனக்கு செய்யுங்கன்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள். இயேசு கட்டாயம் இன்றைக்கு அற்புதம் செய்வார். சரி, ஒரு 2 சாட்சிகளை வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆண்டவர் இயேசு எப்படியெல்லாம் அற்புதம் செய்தார் பாருங்கள். முதலாவது சகோதரி சுனி பென்ஸ்பெல், களியக்காவிளையிலிருந்து ஒரு சகோதரி, அவங்க சாட்சி சொல்கிறாங்க. கவனமாக பாருங்கள். இயேசு நேற்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மாறாதவர். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இயேசு அற்புதம் செய்தார், அது உண்மை. அதே இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார், இன்றைக்கும் மாறாதவர். அவருடைய வல்லமை மாறி போகலை பாருங்கள். கணவர் செயலற்று போயிட்டார். இனி அவ்வளோதான், டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்படியே படுத்த படுக்கை. அவங்களே சொன்னதை கேட்டிங்கல்ல. ஆனால் இங்கே வியாழக்கிழமை தோறும் 4 மாவடியில் ஒரு ஜெபம் நடக்கிறது. விடுதலை, சுகமளிக்கிற விடுதலை பிரார்த்தனை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 11 மணிலேருந்து 2 மணி வரை நடைபெறும். அதில் வியாதியஸ்தருக்காக எண்ணெய் பூசி எல்லாம் ஜெபிக்கப்படும். ஆண்டுடைய வசனம் அறிவிக்கப்படும். அந்த ஜெபத்துக்கு கணவரை கூட்டிகிட்டே வந்திருக்கிறாங்க. வந்து வசனத்தை கேட்க கேட்க ஜெபிக்க ஆண்டவர் விடுதலை கொடுக்க ஆரம்பித்தார். பாருங்கள், விசுவாசத்தோட உபவாசத்தோடு வந்து ஜெபிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி பாருங்கள், 100க்கு 100 சுகம். ஒரு பக்கவாதம், காலில் யானைக்கால் மாதிரி உணர்ச்சியெல்லாம் இல்லாமல் போய்விட்டார். எப்படி ஆண்டவர் அற்புதம்! யோசித்து பாருங்களேன், இயற்கைக்கு மேற்பட்ட காரியம். இதுதான் இயேசு. அந்த இயேசு தான் இப்போ உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த இயேசுவை தேடி 4 மாடிக்கு வரணுமா? இல்லை, இப்போ உங்கள் பக்கத்துலலாம் இருக்கிறாரு, உங்கள் வீட்டில் இருக்கிறாரு. நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தையை கேட்க ஆரம்பித்த உடனே அவருடைய பிரசன்னம் அங்கே இருக்கிறது. நீங்கள் விசுவாசத்தோடு இன்றைக்கு ஜெபிக்கும் போது இன்றைக்கே விடுதலை பெற்றுக்கொள்வீங்க. சரி, இன்னொரு சாட்சியை கேட்கலாமா? இயேசு வெறும் வியாதியஸ்தரை சுகமாக்குறவர் மாத்திரம் அல்ல, அவர் எல்லா காரியத்திலும் அற்புதம் செய்கிற ஒரு ஆண்டவர். இயேசு கிறிஸ்துகிட்ட அற்புதம் பெறணுமானா இந்த சர்ச்சுக்கு போனால் இந்த அற்புதம், இந்த இயேசுக்கிட்ட போனால் இந்த அற்புதம், அந்த இயேசுக்கிட்ட அந்த அற்புதம், அப்படிலாம் கிடையாது. ஒரே இயேசு எங்கே வியாபித்திருக்கிறவர், அவர் ஒருவர் தான். அவர்கிட்ட எத்தனை காரியத்திலும் நீங்கள் ஜெபித்த அற்புதம் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு சகோதரி அன்ன புஷ்பம், அவங்க சாத்தூர், விருதுநகர் மாவட்ட சாத்தூரில் இருந்து, அவங்க சாதாரண ஆளில் ஒரு பிஸ்னஸ் உமன். அவங்க தன்னுடைய ஆசை கொடுக்கிற பாருங்க. அவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, நிம்மதி, சமாதானம், அந்த ஆத்ம அமைதின்றாங்க பார்த்தீங்களா. இதுதான் ரொம்ப முக்கியம். இயேசு கிறிஸ்து தான் இந்த சமாதானத்தை, மெய்யான சமாதானத்தை தருகிறவர். அவங்க வாழ்க்கையில் நடந்ததை தான் அவங்க சொல்கிறாங்க. இல்லை, எவ்வளோ பக்தி உள்ளவர்கள். ஆனால் இப்போது இயேசு கிறிஸ்துவை தேடி அவருடைய சமூகத்தில் வந்தபோது அந்த ஜெபத்துக்கு உடனே இயேசு பதில் கொடுத்தார். இயேசுகிட்ட வரும்போது காசு எல்லாம் கேட்க மாட்டார், பணம்லாம் செலவு செய்ய வேண்டிய அவசியம், இலவசம்.
அவர் நிம்மதி கொடுப்பது இலவசம், சுகம் கொடுப்பது இலவசம், விடுதலை கொடுப்பது இலவசம், ஆசீர்வாதம் எல்லாம் இயேசு கிறிஸ்துகிட்ட இலவசம். ஏன் தெரியுமா? அவர் தான் உங்களை உண்டாக்கினவர், உங்களுடைய தகப்பன். பிள்ளைகிட்ட காசு கேட்பாரா? இது வேணுமா, பரிகாரம் காசு கொடு, நான் மாத்துறேன் அப்படி சொல்லுகிறவர் கடவுளாக இருக்க முடியுமா? நீங்களே யோசித்து பாருங்கள். தகப்பன்னா பிள்ளைகளுக்கு ஒன்றுமே கேட்காம நன்மை செய்கிற வந்தால் தகப்பன். கடவுள் என்கிறவர் நம்முடைய தகப்பன், நம்முடைய பிள்ளைகள். அப்போ என் பிள்ளைகளே, நான் உங்களுக்காக எல்லாத்தையும் சிலுவையில் செஞ்சு முடிச்சிட்டேன், நீ என்னை விசுவாசி, நான் உனக்கு அற்புதம் செய்கிறேன். அதுதான் இயேசு. அவருக்கு அங்கே காசு எல்லாம் கேட்க மாட்டார், பணம் செலவு பண்ணி அவனுடைய அவசியம் இல்லை. இந்த பரிகாரம் அந்த பரிகாரம், அது இயேசு தான் பரிகாரி. பைபிளில் இருக்குது, இயேசுவே நம்முடைய பரிகாரி. பாவத்துக்கு, சாபத்துக்கு, வியாதிக்கு, தோஷத்துக்கு, எல்லாத்துக்கும் பரிகாரி இயேசு கிறிஸ்துன்னு பைபிளில் இருக்குது. அவரே நம்முடைய பரிகாரி. சிலுவையில் தன்னை பலியாய் கொடுத்தார். நீங்கள் அதை விசுவாசித்து, இயேசுவை இவங்களுக்கெல்லாம் அற்புதம் செய்தீங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யணும் கேட்டு பாருங்கள், அற்புதம் நடக்கும். ஜெபிக்கலாமா? ஒரு 5 நிமிஷம் தான் அவங்களுக்கு டைம். இப்போ நீங்கள் முதலாவது முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள். முடியலை, எனக்கு அப்படி பழக்கம் இல்லைன்னா பரவாயில்ல, உட்கார்ந்து கொள்ளுங்கள். முடிந்தவர்கள் உங்களை தாழ்த்துவதற்கு அடையாளமாய் முழங்கால் படியிட்டு, எனக்கு விடுதலை வேணும், மதுபான பழக்கம், புகைப்பிடிக்கிற பழக்கம், இந்த மாதிரி தவறான பழக்கங்கள், போதை வஸ்துகள், இந்த பாவம் எனக்கு வேண்டாம், நிம்மதி வேணும், சமாதானம் வேணும். அவங்க சொன்னாங்களே, ஏசு எனக்கு சமாதான நிம்மதி தந்திருக்கிறார், நீ அது வேணுன்றவங்க இப்படி இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் உள்ளத்தில் வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்கள் ஜெபிக்கணும். வியாதி உள்ளவங்க வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. பார்த்தீங்களா, பாதிக்கப்பட்ட கிட்னி ஆண்டவர் செயல்பட வச்சுட்டார். 6 மாதமாக டயாலிசிஸ் பண்ணாங்க, இப்போ தேவையில்லைன்னு சொல்லிட்டாங்க. புது சிறுநீரகமாய் ஆண்டவர் மாற்றிவிட்டார். கர்ப்பப்பையை எடுக்கணும், கேன்சர்னு சொன்னாங்க. ஜெபத்தை பிறகு கேன்சர் இல்லை, கர்ப்பப்பை ஆண்டவர் பாதுகாத்து கொண்டார். பாதிக்கப்பட்ட உறுப்பை புதிதாய் மாற்றுவார். எது பாதிக்கப்பட்டிருக்குது அந்த இடத்துல கை வைங்க. இருதயம், லங்ஸில், லிவரில், கர்ப்பப்பையில், அதாவது கிட்னியில், அங்கே கை வைத்து கொண்டு, இயேசுவே இவங்களுக்கு அற்புதம் செய்தீங்களே, எனக்கும் செய்யுங்க, இயேசுன்ற பெயரை சொல்லி கூப்பிடுங்க. சரியாக கண்களை மூடிக்கொள்ளுங்க, எண்ணெய் சிதறாமல் இருக்க. 5 நிமிடம் நீங்களே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இவ்வளோ பேருக்கு அற்புதம் செய்தீங்களே, எங்கள் வீட்டில் எங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எனக்காக சிலுவையில் மறிச்சிங்க, எனக்கான பரிகாரத்தை எல்லாம் செய்து முடிச்சிட்டீங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ என்னை தொடுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. ஜெபிங்க ஜெபிங்க, நீங்களே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த பாவத்தை எனக்கு மன்னிச்சு பாவத்தில் இந்த விடுதலை கொடுங்க, எனக்கு நிம்மதியே இல்லை, சமாதானமே இல்லை, சமாதானம் கொடுங்க. கேளுங்க கேளுங்க, என் கணவர் இப்படி படுக்கையில், மரணப்படுக்கையில் இருக்கிறாங்களே, அந்த சகோதரிக்கு அற்புதம் செய்து கணவருக்கு உயிர் பிச்சை கொடுத்தீங்களே, எங்கள் வீட்டில் அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. ஜெபம் பண்ணுங்க. என் கணவருக்கு சுகம் கொடுங்க, மனைவிக்கு சுகம் கொடுங்க, குழந்தைக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே. இந்த உறுப்பு பாதிக்கப்பட்டுட்டு இப்போ எனக்கு தொட்டு அதை புதிய உறுப்பாக மாற்றுங்க. கிட்னியை தொடுங்க, என் லிவரை தொடுங்க, என்னுடைய லங்ஸை தொடுங்க. இயேசுவே நீங்கள் தொட்டால் போது எனக்கு சுகம் உண்டாயிரும், என் கடன் பிரச்சனை மாறிடும், தடைகள் நீங்கிரும், என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும். ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க. கேளுங்க கேளுங்க, நீங்கள் கேளுங்க. இயேசுவே நீ கூப்பிடுங்க. இயேசுவே, இயேசுவின் நாமத்தில் எனக்கு அற்புதம் நடக்கட்டும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும், இயேசுவின் நாமத்தில் அதிசயத்தை செய்யும், இயேசுவே அற்புதம் செய்யும். கேளுங்க கேளுங்க. அதோ ஆண்டவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்கிறார். உங்க பக்கத்தில் தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார், உங்களுடைய வீட்டுக்குள்ள தான் அவர் நின்று கொண்டிருக்கிறார். நீங்க சொல்ல சொல்ல அவருடைய வல்லமை தொடுகிறது, அவருடைய தொழும்புள்ள கரம் தொடுகிறது, அவருடைய வல்லமை உங்களுடைய சரீரத்தில் இறங்குகிறது. விடுதலை இன்றைக்கு, பயத்தின் ஆவி விடுதலை, தற்கொலை தோண்டுகிற ஆவியிலிருந்து விடுதலை. உங்க வீட்டுக்குள்ள இயேசுடைய பிரசன்னம் இறங்குகிறது. இயேசுவே எங்க வீட்டுக்குள்ள வாங்க, இயேசுவே உம்முடைய வெளிச்சம் வீட்டுக்குள்ள வரட்டும், இந்த சாபங்கள் பிசாசின் கிரியெல்லாம் விலகி போகட்டும். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, உடனே விடுதலை. அநேகர் சொல்றீங்க, இப்ப ஆண்டவருடைய வல்லமை இறங்குகிறது, அநேகருக்கு விடுதலை சுகம் உண்டாகிறது. ஆமென் ஆமென். இப்போ வலதுகரம் வைத்துங்க, இயேசுவே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இயேசுவே என்னை தொட்டு விட்டதற்காய் ஸ்தோத்திரம், விடுதலை தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், சுகம் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், அற்புதம் எங்கள் வீட்டில் செய்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே நன்றி. தகப்பனே, இந்த பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டீங்க, ஒவ்வொருவரையும் தொட்டுட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க, நன்றி. இந்த நாள் முதல் பிள்ளைகள் மாற்றத்தை காணட்டும் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன்.
ஆண்டவர் அற்புதம் செய்துட்டாரு. நீங்கள் விசுவாசித்து நம்ம என்ன செய்யணும்? இயேசுவே ஸ்தோத்திரம், எனக்கு சுகம் கொடுத்துட்டீங்க, அற்புதம் செய்துட்டீங்க அப்படின்னு ஆண்டவரை துதிக்கணும். மாற்றங்களை காண்பீங்க. சரி.